வணக்கம், வெல்கம் டு ஜிஞ்சர் கருப்பட்டி குக்கிங் டைம். குக்கிங் டைமில் நாம் வீட்டிலேயே பார்பிக்யூ கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோழிக்கறி 1 கிலோ, தயிர் 125 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம கறி வெட்டி வாங்கும்போது இந்த தந்தூரி கிரில்லுக்கெல்லாம் வாங்கும்போது நல்லா கீறி விட்டு வாங்கிக்கணும். பிரஸ்ட் பீஸாக இருந்தால் நல்லா ஃப்ளாட்டாக வகுந்து வாங்கிக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா ஊறி இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கனை பரட்டி வச்சிடலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, சோயா சாஸ், எலுமிச்சை பழச்சாறு, எண்ணெய், கடைசியாக தயிரை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு, காரம், புளிப்பு இது 3ஐயும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா பரட்டி வச்சிடலாம். மசாலா போடும்போது எப்பவுமே கீறிவிட்ட பகுதியிலெல்லாம் நல்லா படும்படியாக தேய்ச்சி விட்டு மசாலா போட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது நான் இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணி போல் மசாலா போடுறேன். ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் இதை சுட்டு எடுக்க போகிறோம். கிரில் சிக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 24 மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக வரும். இது நல்லா மசாலா போட்டாச்சு. இது நல்லா ஊறி வரட்டும். நம்ம பார்பிக்யூ கிரில் அடுப்பை நம்ம ஒரு 6 மணி போல் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கறி துண்டுகள்லாம் நல்லா தணலாய் வர வரைக்கும் விடணும். இல்லைன்னா நம்ம வைக்க போகிற சிக்கன் பீஸ் எல்லாம் ஒழுங்காக வெந்து வராது. இப்போ நல்லா தணல் பிடிச்சிருச்சு. நம்ம சிக்கன் பீஸை வச்சிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். ரொம்ப நேரம் விட்டோன்னா இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எல்லா பீஸையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை செய்ய வேண்டி இருக்கும். இப்போ கோழி துண்டில் எண்ணெய் பசை இருக்க மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெய் ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருப்பி திருப்பி விட்டால் போதும். அடிக்கடி திருப்பலைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
இது ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம நைட் டைமில் ஷூட் பண்ணுறனால கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லைன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சிக்கனை பார்க்குறதுக்கே. மறக்காமல் அடிக்கடி திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ சின்ன பீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். லெக் பீஸ் எப்பவுமே வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளார வந்து நீங்கள் மேலால் வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளார வந்து கொஞ்சம் பச்சை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதை மட்டும் வேகிறதுக்கு ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. இது கூட க்ரீன் சட்னியும் மயோனீஸும் அப்புறமா மசாலா ஆனியனும் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கிரில் சிக்கன் மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.